வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட ராம்நாத் ரஃபின் யூடியூப் சேனல். இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக்டவுனில் நிறைய பேர் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்க, ஆனால் கடை இருக்காது. இப்போ நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே, அதாவது மேகி மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கணும் கடையில். வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம எப்படி நம்ம மேகி எக் ரோல் அது பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து, நம்ம என்ன வீடியோ மேக்ஸிமம் போடுவோம், இந்த ஸ்பெஷலான கடைகள் அப்புறம் விளாக்ஸ் தான். இந்த லாக்டவுனில் வெளியே போக முடியல, அதனால தான் நான் உங்களுக்கு போடல. இனிமேல் நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் உங்களுக்கு தொடர்ந்து வரும். எப்படின்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டினியூஸாக நான் வீடியோ இனிமேல் போடுறேன். அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளில் கொடுக்குங்க. அப்போ தான் ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே வியூவர்ஸ், இப்போ அதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீடியன்ட்ஸ் சப்பாத்தி, அடுத்து வந்து தக்காளி, அடுத்து வந்து மல்லி புதினா, அடுத்து வந்து வெங்காயம், அடுத்து வந்து முட்டை, அதுக்கப்புறம் ஒரு மேகி பாக்கெட்டு, அடுத்து வந்து சிக்கன் மசாலா, அடுத்து வந்து சில்லி பவுடர், அடுத்து வந்து சால்ட், அடுத்து முக்கியமான விஷயம் வந்து அந்த மேகியில் இருக்கும்ல மசாலா, அந்த மசாலா. சரி, ஓகே. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து மேகியை நம்ம கட் பண்ணி அதை தண்ணியில் போட்டு அவிச்சிட்டு எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி, அதுக்கப்புறம் மல்லி புதினா, அடுத்து வந்து வெங்காயம் ஃபுல்லாக போட்டுருவோம். அடுத்து வந்து வெங்காயம், நெக்ஸ்ட்டு வந்து எக்கு வந்து முட்டை, அடுத்து வந்து நம்ம இது சில்லி பவுடர் போட்டுக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவு. நான் இவ்வளோ போடுறேன், இவ்வளோ போதும். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் மசாலா, அதுவும் இந்த தேவையான அளவு போட்டுக்கோங்க. சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி இருக்கும் மேகியில், இந்த மேகியோட மசாலாலாம் ஆல்ரெடி சால்ட் இருக்கும். அதனால் சால்ட்டும் தேவையான அளவு போட்டுக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் வாங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து ஃபைனலாக நம்மளுக்கு இப்படி தான் வரும். இதை நம்ம போய் இப்போ தோசைக்கல்லில் போட்டு ஆம்லேட் மாதிரி போட்டுட்டு அதை ரோல் பண்ணிட்டு சப்பாத்தியில் வச்சு சவர்மா மாதிரி ரோல் பண்ணி சாப்பிட போகிறோம். சரி, வாங்க போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து அந்த தோசைக்கல்லில் வந்து நம்ம ஆயில் விட்டுக்கணும் தேவையான அளவு. நாங்கள் வந்து 3 ஸ்பூன், அதாவது 3 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கிட்டேன். அது சூடாகிற வரை ஃபஸ்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆயில் சூடாகிருச்சு. இப்போ நம்ம அந்த ரெடி பண்ண மேகி மிக்ஸை அதில் போடணும். போட்டுட்டு தோசை மாதிரி நம்ம அதை ஷேப் பண்ணணும். ஃப்ளாட்டாக ஷேப் பண்ணதுக்கப்புறம் அது அந்த ஹீட்டில் வெந்து நம்மளுக்கு ஆம்லேட் மாதிரி வரும். அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அது வேகிறத நீங்கள் பாருங்கள். சரி, ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம கூட யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேமராமேன் சாஜித், அப்புறம் என்னோடய தம்பி ஆசிஃப் கான். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி நம்ம சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம 4 கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது தேவையில்லை. இப்போ வந்து நம்ம ஒரு பீஸை இதுக்குள்ளே வச்சுட்டு ரோல் பண்ணி இப்போ ரோல் பண்ணணும். வந்து ரோல் பண்ணியாச்சு. ஒன்று ரெடி. இப்போ வந்து ரெண்டாவது ஒன்று ரெடி பண்ண போகிறோம். சூடாக இருக்குது. இது ரெண்டாவது.
பார்த்திங்கன்னா 2வது செகண்டு. இப்போ இதிலே நம்ம வச்சு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ஃபுல்லாக ஒரு ஆளால் சாப்பிட முடியாது, அதனால் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லைனா இதை ஒரு கை கொடுத்துரும். இந்தாங்க ப்ரோ சாப்பிடுங்க. சரி, இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க எடுத்துக்கோங்க ப்ரோ. நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது. அதாவது ஷவர்மா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் இந்த சப்பாத்தி மேலே உள்ள லேயர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது நம்ம வீட்டில் செய்கிறனால கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அதே மாதிரி உள்ளே ஆட் பண்ண நமக்கு அந்த மசாலா, மேகி, அப்புறம் அந்த எக்கு எல்லாம் சேர்ந்து செம்ம காம்பினேஷனாக வேறு லெவலாக இருக்குது. சரி, நான் உங்களுக்கு சாப்பிட்டுட்டு பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது தனியாக சாப்பிட்டோம், அந்த அளவு எனக்கு தெரில. ஆனால் அந்த சப்பாத்தியோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாப்பிட்டது கிடையாது. இதுக்கு முன்னாடி ட்ரையும் பண்ணது கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம். சரி, ஓகே வர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் பண்ணி ஆளில் கொடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பை. டேக் கேர், பை பை.